ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியா ஷான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. டுடே வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு மேக் ஓ ஹவு டு ரைட் பர்த்டே இன்விடேஷன் லெட்டர் இன் ஃப்ரெஞ்ச். ஓகே, ஃப்ரெஞ்சில் பர்த்டே இன்விடேஷன் லெட்டர் எப்படி எழுதுறன்றதை பார்க்க போகிறோம். லெட்ன்னு சொன்னால் லெட்டர். ஓகே, லெட் சி. இன்விட்டே உன் ami à votre anniversaire. anniversaire சொன்னால் பர்த்டே. ஓகே, நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண போகிறோம். இதில் வந்து அதாவது ப்ராக்கெட்டுக்கு போட்டிருக்கிறேன். நான் இப்போ ஒரு கேர்ள் ஒரு ஆளுக்கு எழுதுறேன் இந்த லெட்டர்ன்னு சொன்னால் அந்த வந்து பக்கத்தில் வரும், ஃபெமினா தானே. அப்படி இல்லைன்னு சொன்னால் வராது, அதுக்கு தான் அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறேன். ஓகே, நாங்கள் வந்து முதலாவது எங்களோட நேமை குறிப்பிடணும், அதுக்கு பிறகு அட்ரஸ், அதுக்கு பிறகு டேட், பிறகு செல்யூன்னு சொன்னால் நார்மலாக இன்ஃபார்மலாக எழுதுறது, அதாவது ஃப்ரெண்ட்லியாக எழுதிக்க ஹாய் என்ற மீனிங்கை சொல்லும். ஓகே, கோமோ சவா மூவா சவா பியான், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நான் நலமாக இருக்கிறேன், அந்த மீனிங் தான். அப்போ ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஓகே. நெக்ஸ்ட், ஜவே ஃபெர்தே மோ வேன் தூசியம் ஆனிவர்சேர் லூ வேனஃப் செம்டி மேஷே மூவா அசெத் துஸ்வா, அதாவது I am going to celebrate my 22nd birthday on Saturday, May 29th at my house at 7 PM. அதாவது நான் என்னுடைய பர்த்டேயை வந்து இந்த டேட்டில் 22வது வயசு பர்த்டே 29ஆம் தேதி சனிக்கிழமை மே மாதம் என்னுடைய வீட்டில் ஈவினிங் 7 அப்படி கொண்டாட இருக்கிறன்றதான் அதோட மீனிங். ஓகே, அடுத்தது ஜதான் வித் அவேக் தா ஃபேமி, நான் வந்து உன்னையும் உன்னுடைய ஃபேமிலியையும் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஸோ அது வந்துன்னு சொன்னால் ஐ இன்வைட்டட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. இலியோரா லு டினர் நெஃப், அதாவது தேர் வில் பி டின்னர் அரவுண்ட் 9 PM, அதாவது வந்து டின்னர் பார்ட்டி 9 அப்படி இருக்கும். ஓ டான்ஸ், வி வில் டான்ஸ். அலோ, ஸோ, ஆகவே. டு அப்போர்ட் த கிட்டார், அதாவது யூ பிரிங் யுவர் கிட்டார், நீ வந்து உன்னுடைய கிட்டாரை கொண்டு வா. இது வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறதானே, ஃப்ரெண்டுக்கு எழுதிக்க து என்றது நீ என்ற மீனிங்கில் வரும். ஓகே, ஜ த ஆன்வித்தே ஓவிரோ வ பர்சன், இங்கே ஜ ஆன்வித்தேன்றது பாஸ்ட் டென்ஸில் வருது, இன்வைட் பண்ணியிருக்கிறேன் என்ற மீனிங்கில். அப்போ ஐ இன்வைட்டட் அபவுட் 20 people, நான் வந்து 20 பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறேன். நெப்போட் பேது கெதோ, அதாவது டோன்ட் பிரிங் அ கிஃப்ட், நீ வந்து கிஃப்ட் கொண்டு வர வேண்டாம். ஜப்பான்ஸ்க்கு து வியந்த்ரா அலேர், அதாவது ஐ திங்க் யூ வில் கம் ஆன் டைம், நீ சரியான டைமுக்கு வருவாயின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக. அடுத்தது வந்து கீழே நாங்கள் முடிவில் எண்டில் பிஸ்ஸஸ் தோ அமி, பிஸ்ஸஸ் என்ற சொன்னால் கிஸ் என்ற மீனிங், அன்பா சொல்கிறது, அன்பா அந்த லெட்டரை முடிக்கிறது, அந்த மீனிங்லாம் இது வரும். பிஸ்ஸஸ் தோ அமி, அதாவது நான் உன்னுடைய ஃப்ரெண்ட் நேமை குறிப்பிடுறது. இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கீவேர்ட்ஸை பார்ப்போம். ஓகே, சவான்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ, இப்படி இருக்கிற. ஃபெத்தே என்றா டு செலிப்ரேட், கொண்டாடுறது ஃபெத்தேன்றா. பிளேஸ், டைமுக்கு முன்னுக்கு தான் அந்த ஆன்றது வந்து வெறும். தே என்று சொன்னால் உன்னை என்ற மீனிங்கில் வரும். இலியோரா வில் பி இருக்கும். கிட்டத்தட்ட, அதை விட ஓமிரோ என்றாலும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லியாக சொல்கிறதுன்றது வரும். அலோன்றது ஸோ, ஆகவே. அப்போர்ட் பிரிங், கொண்டு வரல். கெதோ கிஃப்ட், பரிசு. ஜப்பான்ஸ், ஐ திங்க், நான் நினைக்கின்றேன். து வியந்த்ரா, யூ வில், நீ வருவாய், இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். வியந்த்ரா என்ற மீனிங். அலேர், ஆன் டைம், அதாவது சரியான டைம். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே இன்விடேஷன் லெட்டரை ஃப்ரெஞ்சில் எழுதுறன்றது எப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே போல் நான் தொடர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான வீடியோ வந்து போட்டுக்கொண்டிருப்பேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching my channel. Thank you.